ஆச்சரியமானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆனந்த பாக்கியத்தை அருளுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் ஆண்டவரே விளக்கப்படுவதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் ஆண்டவரே செப்டம்பர் மாதம் 1ஆம் நாளிலும் உமது சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே உடைய சமூகத்தின் இன்பத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்தபடினால் கோடா கோடி நன்றி அப்பா. உலக ஜனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் அருளினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கடினமான கஷ்டமான பாதையா இருந்தாலும் 5 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினத்துல ஆலயத்தை திறக்கவும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்ட தேவ சமூகத்தின் இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கவும் இந்த வேளையில் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தருணத்தை தந்தீரே. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஆவியானவர் முழுமையாய் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க சுவாமி, ஆட்கொண்டு வழி நடத்துங்க. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே அசைப்படுகிறதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ பிரசன்னம் விளங்குவதாக தேவனை நாங்கள் கண்டடைய உதவி செய்கிறார். காலைதோறும் நீ கிருபை புதிதாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, அந்த புதிய கிருபைகளை இந்த காலை வேளையில நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய். ஒரு புதிய பலத்தோடு புதிய உத்வேகத்தோடு ஆண்டவரே இந்த மீதியான வருடங்களை நாங்கள் கழிக்க உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசன்னத்திலே நிற்க எங்களுக்கு அனுமதி வேண்டும் ஆண்டவரே. கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் யாவற்றையும் போக்கியருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறோம் சுவாமி. முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்தும், முழுமையாய் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் எல்லாம். நாம் ஒரு சில பாடல்களை பாடின பிறகு ஆமென் நாம் கடந்து போகலாம். எல்லாம் பார்த்துக்கொள்
சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் நல்லவர், இஸ்ரவேல் தேவன் மகத்துவமானவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி வாய்களை திறந்து அல்லேலூயா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, பரிசுத்த தேவனுக்கு இடம் கொடுத்து, ஆண்டவர் நல்லவர் என்பதை உணர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? ஓ அல்லேலூயா. தேவ சமூகத்தில் 5 மாதம் அளவு நாம் வர முடியாமல், ஆமென் அல்லேலூயா, இந்த கொள்ளை நோய் தடுத்து போட்டதே, சத்துருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டதே, ஆமென் அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை உணர்ந்து வாய்களை ஆமென் திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இஸ்ரவேலின் தேவன் மகத்துவமானவர், இஸ்ரவேலின் தேவன் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் தேவன் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அழைத்த பூமி, பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அழைத்த பூமி, பாவம் நீக்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுங்க வாய்களை திறந்து. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாய்களை திறந்து விடுதலையோடு தேவ பிரசன்னத்தின் கீழாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெயபலமானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கலாமா? தேவ பிரசன்னத்தில் அவரை நம்முடைய சமூகத்தில் ஓ hallelujah, we praise you Lord, we praise you Lord. அன்பானவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். Amen. Hallelujah, 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 hallelujah. We praise you Lord, we praise you Lord. Amen, hallelujah. இந்த லாக்டவுன் நாட்களில் எங்களை அற்புதமாய் தாங்கினீரே, எங்களை சுமந்தீரே, ஒரு தந்தையை போல நடத்தினீரே, எங்களை விசாரித்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே. மனிதன் எங்களை கைவிட்ட பொழுதிலும் எங்களை கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடம் எங்களுக்கு கரடு முரடான ஒரு வருடமாய் இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே எங்களை ஆமென் புதிய மாதத்திற்குள்ளே கொண்டு செல்கிறீரே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. உம்முடைய கிருபை எண்ணி நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. We praise you Lord, we praise you Lord.
Lord, we praise you Lord, we praise you Lord, we praise you Lord. இயேசு எவ்வளவு நல்லவர் அல்லவா, இயேசு எவ்வளவு நல்லவர் அல்லவா, அவர் நம்மை நடத்தினார் அல்லவா. ஓ, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சா ஆண்டவரே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள எங்கள் சிருஷ்டி கர்த்தரே, ஆமே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நல்லவர் நல்லோ இயேசு நல்லவர் நல்லோ, நல்லவர் நல்லோ தெய்வம் நல்லவர் நல்லோ. கரங்களை உயர்த்தி நல்லவர் நல்லோ இயேசு நல்லவர் நல்லோ, நல்லவர் நல்லோ என் தெய்வம் நல்லவர் நல்லோ. எத்தனை பேர் சொல்றீங்க நல்லவர் நல்லோ இயேசு நல்லவர் நல்லோ, நல்லவர் நல்லோ என் தெய்வம் நல்லவர் நல்லோ. சொல்லுங்களேன், கண்ணீரோடு சொல்லுங்களேன், நல்லவர் நல்லோ இயேசு நல்லவர் நல்லோ, நல்லவர் நல்லோ என் தெய்வம் நல்லவர் நல்லோ. நல்லவரே நல்லவரே, ஜீவிக்கிறவரே, ஜீவாதிபதியே, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். கரங்கள் தட்டி உற்சாகமாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, we praise you Lord, we praise you Lord. எல்லா ஒரு நிமிஷம் எடுத்து நின்று வானத்துக்கு நேரம் நம்முடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே, இந்த 5 மாசம் எங்களை நீங்க கருத்தா இவ்வளவு அருமையா நடத்துனீங்க ஆண்டவரே. இந்த 8 மாதங்கள் இந்த வருஷத்துல எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணின் மணியை போல காப்பாற்றினீங்க ஆண்டவரே. உலகத்துல எவ்வளவோ சடுதியான மரணம், சடுதியான காரியங்கள் இந்த உலகத்துல நடைபெற்ற பொழுதிலும் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர்களை உள்ளங்கையில வரைஞ்சுக்கிட்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வானத்துக்கு நேரம் நீட்டி சொல்லுங்க, ஏசப்பா பார்க்கட்டும், ஏசப்பா மகிமைப்படட்டும், அவரை உயர்த்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 9ஆம் மாதத்துல கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஆண்டவர் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்கள். செப்டம்பர் மாதத்தின் 1ஆம் நாளிலே இந்த சன்னிதானத்திலே கடந்து வருவதற்கு அடியார்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. விடுதலை ஆவியானவர் சபை நடுவே அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி. Thank you Lord, thank you Jesus, thank you for the wonderful presence this morning. Lord, we commit ourselves into your mighty hand. எங்களை தாழ்த்தி உடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து உட்காருங்கள். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமென் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக, நல்ல வசனத்துக்காக கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இந்த 8 மாதம் அளவும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கில்லாத விசாலத்திலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் வைப்பார். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 36 verses 16. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவின் வாழ்க்கை நமக்கு நன்கு தெரிந்ததே. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில கடந்து போனான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் மிகுதி, அவனுக்கு இருந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் மிகுதி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த உலகமே ஸ்தம்பித்து போகத்தக்கதாக ஆமென் இந்த 6 மாதங்கள், ஏறக்குறைய இந்த 6 மாதங்கள் ரொம்ப உலகமே கண்டிராத ஒரு பெரிய லாக்டவுனை இந்த நாட்கள்ல நாம் நம்முடைய ஜெனரேஷன்ல பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அது போலதான் அந்த யோபுவின் வாழ்க்கையிலும் நடந்தது. யோபு நன்றாய் செல்வ சீமானாய் வாழ்ந்தவன். ஆனால் அவன் ஒருபோதும் ஒரு நாளும் எண்ணியிராத ஆமென் கண்டிராத ஒரு பெரிய வீழ்ச்சியை, ஒரு பெரிய ஆமென் சடுதியான நெருக்கத்தை அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்தான். அவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் சும்மா நம்ம வாயில சொல்லிட்டு போனா அது சும்மா இருக்காது. அவனுடைய 10 பிள்ளைகளை இழந்து போனான். தன் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும், வேலைக்காரர்கள் எல்லாரையும் இழந்து போனான். சரி, எல்லாம் இழந்து போனா கூட ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு திண்ணமான ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்த பொழுதிலும் கடைசியில அவன் சரீரத்திலும் அவனுக்கு பருக்கள், அவனுடைய சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, ஆத்மாவில் வேதனை, பலவிதமான சூழ்நிலையின்படியா அவன் கடந்து போகிறான். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் என் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டார்னு சொல்றாரு இல்லையா? பக்தன் சொல்லுகிறது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென், இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல யோபு போயிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனுடைய பாதங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். நிற்கவே இடம் இல்லை, என்னால் நடக்கவே முடியல, அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில், சரீர சுகத்தையும் ஆமென் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்க்கையில் ஆமென் இனி எங்க நான் கடன் வாங்குவேன், என்ன செய்வேன், என்ன தொழில் பண்ணுவேன், தொழில் பண்ணுவதற்கு கூட எனக்கு பலன் இல்லையே, என் மனைவியும் என்னை விட்டு சென்று விட்டாலே, நான் அனாதையை போல் கைவிடப்பட்டு இருக்கிறேனே என்று நெருக்கத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. ஆண்டவர் அவன் பாதங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதத்துல ஒருவேளை இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆமென் என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் மெய்யாகவே ஒரு காரியத்தை சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ பரப்புவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உண்மையாகவே மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சாரா இல்லையா? கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று சொல்வோமா? அல்லேலூயா. எத்தனை பாதுகாப்பு, எத்தனை கிருபை, எத்தனை, நான் உண்மையா சொல்றேன், பலருடைய வீடுகள்ல போகும் பொழுது இந்த வீடுகள்ல எல்லாரும் தங்கி இருந்ததுனால எப்பவும் நல்ல சமைச்சு சாப்பிடாதவங்க எல்லாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க? ஆமா, அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சுத்தி சுத்தி போயிருக்கு இடம் இருக்காங்க, ரவுண்டு பெருசா இருக்கிறாங்களே தவிர ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒடுக்கம் இல்லாத விசாலம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து திருப்பி பார்த்து சொல்லுங்க, ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல. பக்கத்துல இருக்க திருப்பி பார்த்து சொல்லுங்க, ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா.
இதுவரைக்கும் ஒடுங்கி போயிட்டீங்களா? இதுவரைக்கும் ஒருவேளை நெருக்கத்துல இருக்கிறீங்களா? இந்த நெருக்கங்கள்லாம் சீக்கிரம் பஞ்சா பறந்து போக போகுது. உங்க தொழில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். நீ ஆமென் ஒடுங்கி போவதில்லை. விசாலத்திலே ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். நேற்றுக்கு நான் இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நியூஸ்ல ஜிடிபி வேல்யூ என்னமோ அந்த எல்லாம் என்ன ஆயிட்டு, இப்ப பொருளாதாரமே, இந்திய பொருளாதாரமே ஒவ்வொரு துறையிலும் இறங்கி விட்டதுன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். இத்தனை பர்சன்ட் இறங்கிடுச்சு, இத்தனை பர்சன்ட் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் என்ன செய்யறான், காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இது உனக்கு இல்லை, நான் உன் பாதங்களை விசாலத்துல கொண்டு போய் நிறுத்துவேன். ஆமென். நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் உங்க தொழில, உங்க குடும்பத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு விசாலத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைக்க போகிறார். ஒரு குறைவுமின்றி உங்களை விடுதலையோடு வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சொல்லுங்களேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தரந்து உள்ள பொங்குதே, உந்தரந்து உள்ள பொங்குதே. ஹல்லேலூயா. நெருக்கத்துல ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து ஒரு விசாலத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்று முதல் ஒரு விடுதலையையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு பாதுகாப்பையும் அபரிமிதமாய் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. நம்ம என்ன செய்வோம்? இந்த தொற்று சீக்கிரமா பரவுமா அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாக்கிரதையாய் ஆண்டவருக்குள்ள நீங்கள் கிரியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பெரிய பாதுகாப்பை இந்த மாதத்துல தந்து ஆண்டவர் உன்னை ஒடுக்குகிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரத்துல இன்னும் லகுவாக்கப்பட்டு தளர்வுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒடுக்கமில்லாத விசாலத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஆமென். நீங்க ஒடுங்கி போவதில்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன செய்வதில்லை? ஒடுங்கி போவதில்லை. இந்த மாதம் ஆண்டவர் திட்டமா சொல்லி இருக்கிறார். முழங்கால் பண்ணிடலாமா? இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா முன்னாடி போக போறீங்களோ அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் ஒரு விசாலத்தை வைத்து, உங்கள் பாதங்களை விசாலத்துல வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேரம் ஆமென் நீட்டி ஆமென் ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடியாதவர்கள் பரவாயில்லை, முடிச்சவங்க முழங்கால் படியிட்டு காலையில ஆமென் தன்னுடைய 2 கரங்களை வானத்துக்கு நேரா விரிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நெருக்கத்திலே ஆண்டவரே நான் கூப்பிடுகிறேன். நெருக்கத்தில் நின்று என்னை விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல, நான் ஒடுங்கி போகாத விசாலத்துல, நான் ஆமென் ஹல்லேலூயா பாதிக்கப்படாத ஒரு விடுதலையான ஒரு ஆமென் விடுவிக்கப்பட்ட ஒரு விசாலத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துகிறீர். உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்க, உமக்கு கோடா கோடி நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்களுக்கு விசாலத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க விசாலத்துல கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை எங்களுக்கு அது பண பிரச்சனையா இருக்கலாம் ஆண்டவரே, மன ரீதியான பல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எங்களை நாங்க ஒடுக்கி போவதில்லை. ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்துல எங்களை நீங்க கொண்டு போய் வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி.
ஆமென். நமக்கு நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த காலை வேளையிலே இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. யோபு கண்ட நெருக்கத்தை போல நாங்கள் காணவில்லை, ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் இந்த காலை வேளையிலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு நாமே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 5.5 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், ஒன்று கூட்டி இருக்கிறார். இந்த அருமையான தேவ சமூகத்தை நமக்கு இன்பமா மாற்றி கொடுத்த இயேசுவுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். ஆலயத்தின் பிரகாரத்தில் இருப்பதை ஆமென் அதிகமாய் வாஞ்சித்த அந்த தாவீது, அந்த சங்கீதக்காரன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டானோ. ஆண்டவருடைய ஆமென் வாசல்கள், ஆலயத்தின் வாசல்கள் இந்த நாளிலே திறக்கப்பட்டது. ஆண்டவர் இது முதற்கொண்டு தேசத்திற்கு ஒரு சேமத்தையும், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு சேமத்தையும் கட்டளையிடும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தொற்றுடைய ஆணி வேர் இயேசுவின் நாமத்தினால முழுமையாய் அற்று போகும்படியா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆண்டவருடைய ஆவியானவர் சபை நடுவே இன்றைக்கு எழுந்தருளி அசைவாடிக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாட்டுக்காரன் பாடுகிறார், இதுவரை நடத்தி ஆமென், இதுவரை நடத்தி வந்த தெய்வமே என்று சொல்லி பாடுகிறார். இதுவரை நடத்தின நம்முடைய கண்மலையாகிய இயேசு இனியும் நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற இந்த ஆகாயின் கூற்று நிறைவேறும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய புழல் பகுதி, நம்முடைய காமாங்கரை பகுதி, நம்முடைய சென்னை பட்டணம், நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்திய தேசம் ஆமென் ஆமென் ஆண்டவருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்ட மண்டலமாய், பாதுகாக்கப்பட்ட ஒரு சோனாய் ஆண்டவர் மாற்றினபடினால் நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் நமக்காக போராடி கொண்டிருந்த அரசாங்கத்திற்காக ஆமென், நல்ல சுகாதார ஊழியர்களுக்காக ஆமென், பொதுத்துறை ஊழியர்களுக்காக, டாக்டர்ஸுக்காக, இன்ஜினியர்ஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு உயிரிழப்பு இனி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு தரபடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலமாய் ஆமென் வல்லமையாய் பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசின நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு, பாடி துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்தபடினால், வாய்ப்பை தந்தபடினால் உமக்கு கோடாகோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய ஆமென் ஆலயத்தில் வருவதையே நாங்கள் நாடி இருந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. கடந்து வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் அமருகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. அவர் உம்மையும்
நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் இனி ஒடுங்கி போகாதபடி ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்தை நீர் காண்பிப்பதற்காக அவர்கள் பாதங்களை கொண்டு போய் அங்கே வைப்பதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி. கொடுத்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா ஆண்டவரே எங்களை நீர் மாற்றித்தற்காக உமக்கு நன்றி. கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு சுகத்தோடு சௌக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவனம் பண்ணும்படி இந்த சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே தெளிக்கிறோம். எங்களுக்கு ஒரு உம்முடைய இரத்தத்தினால ஒரு பாதுகாப்பு உண்டாயிற்றபடினால ஆண்டவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சகலத்தையும் ஆசீர்வதியும். பிதா ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே லாக்டவுனுக்கு பிறகு இன்றைக்கு ஆலயத்தை திறப்பதற்கும் தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் விடுதலையோடு ஆராதிப்பதற்கும் நல்ல கிருபைகளை தந்தீங்களே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். விடுதலையோடு நாங்கள் கடந்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன்.